வணக்கம். ஓம் நமோ நாராயணா. உங்கள் ஆக்டிவேஷன் அஸ்ட்ராலஜர் கேஆர் கோவிந்தராஜ் பேசுகிறேன். மகர ராசிக்கு சனி வக்ர பெயர்ச்சி ஜூலை 26 டு டிசம்பர் 10 வரையிலும் எப்படி உங்களுக்கு இந்த மாதிரி மாற்றங்கள், சனி வக்ர பெயர்ச்சி மாற்றங்கள் எப்படி இருக்கும்? சனி 3ல் இருக்குது, குரு பார்வை இருக்குது, நல்ல ஒரு இடம் நேரமாக தான் இப்போ இருக்குது. மகரத்துக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா இருக்கும். நல்ல ஒரு மாற்றங்களை ஏற்படக்கூடிய காலம்தான் வக்ர பெயர்ச்சி. 4.5 மாதங்கள் நல்ல மாற்றம் உங்களுக்கு ஏற்படும். இப்போ இந்த கிரகங்களை பற்றி பேசும்போது சனிங்கிற கிரகம் மகர ராசியில் இருக்கு இல்லைங்களா? மகரங்கிறது சனியோட வீடு தான். வக்ர பெயர்ச்சினாலுமே பொதுவாக சனிங்கிறது இந்த ராசிக்கு அவனான யோக பலனை கொடுக்கக்கூடிய கிரகம் தான். அதே மாதிரி குரு பார்வையும் உச்ச குருவாக பார்த்துக்கிட்டு இருக்கு. இந்த வக்ர பயிற்சி நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். இப்போ அவங்க நினைச்சது நடக்கக்கூடிய வாய்ப்பு, தடைகள் விலகக்கூடிய வாய்ப்பு. ஏன்னா 3ல் இருந்தாவே தடை விலகும், நல்ல இடமாவும் இருக்குது. ரெண்டாவது இன்னொன்று என்ன அப்படின்னா, சனி கிரகத்துக்கான காலகட்டங்கள் எப்படின்னா, ஒவ்வொரு ராசி மற்ற ராசிக்காரங்களை காட்டிலும் இந்த ராசியில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப வித்தியாசமாக யோசிக்கக்கூடிய எண்ணங்கள் தோணிக்கிட்டே இருக்கும். ஏன்னா கிரகங்களுடைய எண்ண அலைகள் அதிகமாக இருக்கும். இந்த சனி கிரகத்துடைய எண்ண அலைகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த எண்ண அலைகள்லாம் எப்படா நமக்கு பழிக்கும் அப்படின்னு அவங்களுக்கு போராடிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க நினைச்சது நடக்கணும் அப்படிங்கிறத கரெக்டாக இருப்பாங்க. இந்த மகரத்தில் இருக்கவங்களுக்கு இந்த வக்ர பயிற்சி காலம் நல்ல டைமாக இருக்கிறதுனால இப்போ நம்ம நினச்சது நடத்தி காமிக்கணும் அப்படிங்கிறது வைராக்கியமாக போராட்டமாக இருப்பாங்க. இப்போ அவங்களுக்கு இந்த கிரகத்துடைய தாக்கங்கள் எப்படி இருக்குது? நல்லா யோக காலமாக இருக்குது. கோச்சாரத்தில் வக்கரத்தில் நல்லா இருக்குது. ஆனால் ஜென்ரலாக இந்த கிரகங்கள் சனி கொடுத்தா யார் தடுப்பார்னா, இந்த சனி கிரகங்கள் இந்த ஜாதகத்தில் மிகப்பெரிய ராஜ யோகத்தை கொடுக்கறது சனி தான். எதனால சொல்கிறோன்னா, அதிக நாள் எடுத்துக்கிறது சனி தான். ஒரு ராசியில் 2.5 வருஷம் எடுத்துக்குது. மற்ற கிரகங்கள் அதிக நாள் எடுத்துக்கிறதுல சனி மட்டும்தான் எடுத்துக்குது. இதில் நல்லது கெட்டது எல்லாமே வரும். இப்போ எல்லா கிரக பயிற்சிகளும் மாறுது. ஆனால் சனியை மீறி எந்த கிரகமும் நல்லது செஞ்சிட முடியாது. எதுக்காக அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, சனிங்கிறது சாபத்தோட தொடர்பு உள்ள கிரகம். ஒரு ஜாதகத்தில் சாபம் இருந்துச்சுன்னா கோச்சாரத்தில் சனி வரும்போது நன்மை செய்யாது, ஜாதகத்துலேயும் நன்மை செய்யாது. இதே குரு என்ன எடுத்திங்கன்னா, இந்த குருங்கிறது எதுக்காக சொல்கிறேன்னா, குரு சாப நிவர்த்தி பண்ணுறது, குரு பார்வையால் தோஷம் விலகிறது, அந்த குரு பார்வையால் அந்த சாபத்தை சரி பண்ணிக்கிறது. இது குருக்கான ஒரு பவரு. சனிக்கு அப்படி இல்லை. சனி எப்போ அந்த சாப நிவர்த்தி ஆகுதோ அப்போ தான் சனி அந்த யோகத்தை கொடுக்கும். அது வரையிலும் அவர் நம்மளை போட்டு வாட்டி வதக்கி எடுத்துருவார். உங்களுக்கு ஒரு இடத்துல போய் நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா அது சனி தான் ரொம்ப முக்கியம். நீங்கள் பாருங்கள், மற்ற கிரகங்கள்லாம் தோஷம் தான் சொல்லுவோம், சனிக்கு மட்டும்தான் சாபம்னு சொல்கிறோம். சனி ஒரு இப்போ 9 கிரகத்தில் சனி மட்டும்தான் சாபத்துக்குரிய கிரகம் இல்லை. 3 கிரகங்கள் இருக்குது. சனி, சூரியன், சந்திரன், இந்த 3 கிரகமே சாபத்துக்குரிய கிரகங்கள் தான். உங்களுக்கு அதை நல்லா நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. அதனால தான் முதல் கிரகமே எது வருதுன்னா சூரியனும் சந்திரன் தான் வரும். அப்போ நமக்கு முதல் தெய்வமே தாய் தகப்பன் தான். அப்போ சூரியன்னா அப்பா, சந்திரன்னா அம்மா. இந்த 2 கிரகம் எப்போ நமக்கு நல்லா இருக்குதோ நம்ம வாழ்க்கையில் ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த 2 கிரகமே சாப கிரகம் தான். 10 கிரகம் 2மே. அப்போ அவங்க தாய் தகப்பன்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி, அவங்க பிறக்கக்கூடிய குழந்தைகளும் ஆசீர்வாதமாக இருந்த, அவங்களுடைய பாட்டி முன்னோர்களுடைய யோகங்கள்லாம் வந்தால் அதான் பூர்வ புண்ணியமாக வேலை செய்யுது. அந்த பூர்வ புண்ணியத்தை இயக்கிறது சனி தான். சனி, சூரியன், சந்திரன், இந்த 3 கிரகம் தான். ஒரு வீட்டில் ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா இந்த 3 கிரகத்தோடைய சாபங்கள் இல்லாமல் இருந்துச்சுன்னா அந்த குழந்தை அருமையான குழந்தை, கொடுத்து வச்ச குழந்தைன்னு சொல்லலாம். ஏன்னா அவங்க வாழ்க்கையில் நார்மலாக இருந்தால் கூட வாழ்க்கையில் உயரக்கூடிய வாய்ப்பு கொடுக்கறது சனி கிரகம். சனியை ஏன் சனி கிரகத்தை ஏன் நம்ம இப்படி சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் யோகம் கொடுக்கறது சனி தான். அந்த சனியோட சாபம் விலகும் போது சனி யோகத்தை கொடுக்கும். சனி சாபம் இருந்தால் யோகத்தை கொடுக்காது. அதுக்கு பதிலாக என்ன பண்ணோம்னா வறுமை, கடன், நோய் இதை ஏற்படுத்தும் சனி கிரகம். அப்போ நம்ம கடன் வாங்கியிருந்தோம், பேங்க்கில் லோன் வாங்கியிருக்கிறோம், கடன் கட்டாமல் இருக்கணும், அவங்க நமக்கு நெருக்கடி கொடுக்குறாங்கல்ல, அது மாதிரி தான் சனி சாபத்தை நீக்கலைன்னா அது நெருக்கடியை கொடுக்கும். அது கோச்சாரத்தில் வரும்போது கொடுக்கும். அது 8க்கு வரும்போது அஷ்டமத்து சனியாக வரும், அது சொல்லவே வேண்டியதில்லை. அரசனும் ஆண்டி ஆவான். அந்த காலகட்டத்தை ஏற்படுத்துறது சனி. அப்போ நம்ம எவ்வளவு சோதனையிலும் நம்ம நேர்மையாக இருந்தோம் அப்படின்னா, தர்ம காரியங்கள் செஞ்சோம்னா,
நமக்கு அந்த சனி கிரகத்துடைய தாக்கம் இருக்காது. அதனால தான் நம்ம பிறப்பு ஜாதகத்தில் நமக்கு சாபம் இல்லாமல் இருக்குதான்னு பார்க்கணும். அப்படி சாபம் இல்லாமல் இருந்துச்சுன்னா நம்ம அதிர்ஷ்டசாலிகள். ஏன்னா சாபங்கிறது தொடருது, வாழையடி வாழையாக தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கிறது. அப்போ அந்த சாபத்தை நீக்கிறதுக்கு யார் இருக்கா, அந்த சாபத்தை எப்படி நீக்க முடியும் அப்படிங்கிறது தான் எல்லாத்துக்கும் ஒரு கேள்வியாக இருக்கும். உங்கள் ஜாதகத்தில் அந்த மாதிரி சாபம் இருக்குது அப்படின்னா அந்த சாபத்தை நம்ம நிவர்த்தி பண்ணியே காமிப்போம். சாபம் நிவர்த்தியான அடுத்த செகண்டு சனி கிரகம் உங்களுக்கு யோகத்தை கொடுக்க ஆரம்பிச்சிடும். உங்கள் குடும்பம் வளர்ச்சி பெறும், உங்கள் குடும்பம் நல்ல நிலைமைக்கு வரும். எவ்வளவு நோய் நொடிகள் இருந்தாலும் அந்த நோய் நொடிகள்லேருந்து நீங்கள் ஈஸியாக வெளியில் வருவீங்க. நீங்கள் அந்த நோய்க்கு மருந்து சாப்பிட்ருந்தா கூட அந்த மருந்தோட எஃபெக்ட் உங்களுக்கு பாசிட்டிவாக வேலை செய்ய ஆரம்பிக்கும். இதெல்லாம் சனியால் வர்றது. அதனால தான் கிரகங்களுக்கு ஓரைன்னு இருக்குது, சும்மா இல்லை. நம்மளை 24 மணி நேரமும் நம்ம இயக்கிறது கிரகங்கள் தான். அதான் நாள் என்ன செய்யும் கோள் என்ன செய்யும் நம்ம சொல்கிறது. நாள் இல்லாமல் கோள் இல்லை, கோள் இல்லாமல் நாள் இல்லை. ராசின்னு எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், அப்பா கை ராசின்னு நம்ம சொல்கிறோம், முக ராசின்னு சொல்கிறோம். எதுக்காக சொல்கிறோம்? ஏதோ ஒருமா அவர் கையில் வாங்கின நேரம் நல்லா இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, அதான் ராசி. அவர் முகத்தை பார்த்தா அப்பா இவர் முகத்தை பார்த்துட்டு போனால் ஒரு காரியம் சக்ஸஸ் ஆகுதுன்னு சொல்லணும்னா அதான் முகராசி. இதுக்கெல்லாம் சனி தான் காரணம். சனியோடைய பார்வை, சனியோடைய யோக பலன்கள்லாம் கொடுக்கணும் அப்படின்னா சாபம் இல்லாமல் இருக்கணும் ஒரு ஜாதகத்தில். அப்படி சாபம் இல்லாமல் அந்த ஜாதகத்தில் வந்துருச்சுன்னா அவங்க வாழ்க்கையில் கொடுத்து வச்சவங்க. எவ்வளவு கடனாக இருந்தாலும் கடனை அடைச்சிடலாம், எவ்வளோ கடனாலும் கடன் தீர்ந்துடலாம். எங்கே உங்களுக்கு எத்தனை வருஷம் ஆகி கல்யாணம் வாங்கலாம், கல்யாணம் நடத்துரும். சனி கிரகம் நடத்தி வச்சிரும். சாபம் மட்டும் இருந்துச்சுன்னா சாபத்தை எப்போ நீங்கள் நிவர்த்தி பண்ணுறீங்களோ அப்போ தான் சனி யோகத்தை கொடுத்து திருமணத்தை நடத்தி வைப்பார், நடக்கிறதுக்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்திடுவார். இல்லைன்னா அடுத்து தொடர்ந்து அடுத்தபடியே போவார். கடன் உருவாகிறதுக்கு மெயின் தாங்க சனி தான் காரணம். கடனால் படக்கூடிய துன்பம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. கடனால் ஒரு மனுஷனுக்கு நோய் வந்துடும், கடனால் படுக்கை ஆயிடுவான், கடனால் டென்ஷன் ஆயிடுவான். ஏகப்பேர் பேர் என்ன பண்ணிக்கிறாங்க, கடனால் தான் ஃபேமிலி இதாகுது. என்ன காரணம்னா அந்த முன்னோர்கள் சாபத்தில் கிரகங்கள் சம்மந்தப்படும் போது அதோடைய தாக்கம் அதிகமாக இருக்கும். இங்கிட்டு பேங்க் கடன், இங்கிட்டு வெளியில் வாங்கின கடன், இங்கிட்டு சாப்பிட முடியல, இங்கிட்டு வட்டிக்கு வாங்கின, எதைத்தான் ஒரு மனுஷன் இது பண்ணிக்கிறது, ஜீர்ணிச்சிக்க முடியுது. அந்த ஜீர்ணிக்க முடியாத காலகட்டத்தை சனி ஏற்படுத்தும். அது இந்த 8க்கு வரும்போது ரொம்ப இருக்கும். 2வது சனி புத்தியோ சனி தசையோ வரும்போது ரொம்ப இருக்கும். இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம ஜாதகத்தில் இந்த மாதிரி கிரக மாற்றங்கள் வரும்போது, இல்லை பொதுவாக நம்ம ஜனன ஜாதகத்தில் செக் பண்ணி பார்க்கும்போது தெரிஞ்சிடும் நமக்கு சனி கிரகத்தினால பாதிப்பு இருக்குதா, இல்லை சாபங்கள் இருக்குதா, சாபம்னா என்ன மாதிரி சாபம் இருக்குன்னு பார்த்து அதை நம்ம சரி பண்ணிக்கிட்டோம்னா நம்ம ஜாதகம் எப்பயுமே யோக ஜாதகமாக வேலை செய்யும். அதனால தான் சாபம்னா 14 சாபங்கள் இருக்குது, 1 2 இல்லை. அது என்ன சாபத்தோட நம்ம லாக்கில் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும். சனி கிரகத்தை நான் ரொம்ப விரும்பி பேசுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, சாபம் இல்லைன்னாவே நம்ம உடம்புல நோய் இருக்காது, ஆரோக்கியமாக இருப்போம், சந்தோஷமாக இருப்போம். நம்ம இப்போ எவ்வளோ வேலைனாலும் செஞ்சாலும் ஒரு டயர்டு கொடுக்காது. சாபம் இருந்துச்சுன்னா நம்ம ஒரு வேலையை தெளிவாக செய்ய முடியாது, பாதியாக செய்வோம், அந்த வேலையும் சக்ஸஸ் ஆகாது, செஞ்ச வேலைக்கு சம்பளம் கிடைக்காது. இதெல்லாமே அந்த சாபத்தினால ஏற்படும். அப்போ இங்கே 5 ரூபா வாங்கினா இங்கிட்டு 10 ரூபா செலவாகும். இதெல்லாம் சாபத்தின் தாக்கத்தினால தான் வர்றது. அதுக்காக தான் சொல்கிறது. அப்போ சாபத்தின் குறியீடுகள் சனி மூலியமாக தான் நம்ம இன்டிமேட் பண்ணுது. சனி கிரகம் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னால், ஒரு ஜாதகத்தில் சனி கிரகம் நல்லா இருந்துச்சுன்னா அவங்க உடல் ஆரோக்கியமாக இருப்பாங்க, அவங்களுக்கு எந்த நோய் நொடியும் இருக்காது, வசதி வாய்ப்புகள் பெரிய லெவலில் இல்லைனாலும் நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்வாங்க. நமக்கு எது வேணும்? ஆரோக்கியமான வாழ்க்கை தான் வேணும். வசதியான வாழ்க்கையில் நோயோடு வாழ்கிறத காட்டிலையும் ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்றது மிகப்பெரிய ஒரு புண்ணியம் கொடுப்பனை. புண்ணியம் கொடுப்பனைங்கிறது எதை குறிக்கும் தெரியுங்களா? நோய் இல்லாத வாழ்க்கை தான் புண்ணியத்தை கொடுக்கும். எப்பயுமே நோய் இல்லாத வாழ்க்கை புண்ணியம், நோயோட வாழ்கிற வாழ்க்கையும் புண்ணியம் அல்ல. அப்போ நம்ம உடம்புல நோய் இல்லாத வாழ்க்கையும் சாபம் இல்லாத வாழ்க்கையும் வாழ்ந்து பாருங்க, அந்த வாழ்க்கைக்கு ஈடானது வேறு எதுவுமே கிடையாது. ஒவ்வொரு மனிதனும் செய்யக்கூடிய செயலுக்குத்தான் கிரகங்கள் நமக்கு பலாபலனை கொடுக்குது. தப்பு செஞ்சால் தப்புக்கு தகுந்த மாதிரி பலன், சாபம் வந்தால் சாபத்துக்கு மாதிரி பலன். அதை கண்ணுக்கு எதிராகவே கிரகங்களுடைய தசையாலையும் கோச்சரத்தாலையும் புத்தியாலையுமே ஒவ்வொரு ராசிக்கும் அதை கொடுத்துக்கிட்டே வருது. நம்ம சரியானபடி அதை நம்ம கண்டுபிடிக்க தெரியாமல் நம்ம அலமோதுறோம். என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் இருக்குது. பணம் இருந்தாலும் நோய் நிவர்த்தி ஆகிறது இல்லை, பணம் இருந்தாலும் நோய் நிவர்த்தி ஆகிறது இல்லை, இன்னொன்று கடன் இருந்தாலும் கடன் அடைபடுறது இல்லை. அதே மாதிரி மன உளைச்சல்லேருந்து வெளியில் வர முடியல. இது எல்லாமே காரணம் என்ன தெரியுங்களா? ஒரு விஷயமை எடுக்கும்போது அந்த கிரகங்களுடைய மனநிலைகள் நம்மளை மாற்றிக்கிட்டே இருக்கும்.
அது மெயினாக வந்து சனிக்கு தான் பொருந்தும். அந்த சனி கிரகம் வந்து அப்படியே டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் அதை ஒரு வேலையை க்ளீன் பண்ணலை அப்படின்னா அதை க்ளீன் பண்ண விடாமல் ஆஃப் பண்ணும். அந்த சாபம் எங்கே இருக்குதோ அதை பாதியாக ஆஃப் பண்ணும், பாதி வேலையாக செய்யும். இப்போ நம்ம கடன் வாங்கியிருக்கோம், லோன் வாங்கியிருக்கோம். நீங்கள் சார் நான் கொஞ்சம் கட்டிடுறேங்க சார், எனக்கு பிடிச்சது சார், நீங்கள் கட்டுங்க, உங்களுக்கு நான் ரெடி பண்ணி கொஞ்சம் கம்மி பண்ணி உங்களுக்கு கட்ட சொல்கிறேன், எனக்கு 10 லட்ச ரூபா லோன் இருக்குது, அந்த 10 லட்ச ரூபா நான் உடனே ஒரே இதாக பணமாக கட்டிடுறேன், எனக்கு வட்டியை மட்டும் கம்மி பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரின்னு சொல்லி நம்ம பணம் கட்டுவோம். அப்புறம் என்ன சொல்லுவாங்க, இல்லை சார் நீங்கள் சொன்னது நான் சொன்னேன், ஆனால் இப்போ முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, நீங்கள் மீதி அந்த இன்ட்ரெஸ்ட்டோடு நீங்கள் கட்டினா தான் அவங்க வந்து உங்களுக்கு பத்திரத்தை ரிலீஸ் பண்ணி கொடுப்பாங்க, அதனால் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாதுன்பாங்க. இதெல்லாம் சனியோட காரணம், சனியோட காரத்துவம். இதெல்லாம் சனியால் ஏற்படுறது. எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா, எப்போ ஒரு விஷயம் நமக்கு நல்லது நடக்கணும்னு இருக்குதோ அங்கே சாபம் இல்லாமல் இருக்கணும். அங்கே நீ போகாததுக்கு முன்னாடி அந்த வேலை நடந்து நிற்கும். இது எத்தனையோ பேருக்கு நடக்குது. நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம இந்த பார்க்குற மீடியாவில் பார்க்குற இந்த ராசிக்காரங்களுக்கு மட்டும்தான், மகரத்து ராசியில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குன்னு நினைப்போம். அப்படி கிடையாது. இந்த 12 ராசிக்காரங்களுக்கும் இதே சிம்டம்ஸில் கிரகங்கள் இயக்கிக்கிட்டே இருக்கும். அவங்களுக்கு அது தெரியறதில்ல, அவ்வளவுதான். நீங்கள் பார்க்குறீங்க, தெரிஞ்சுக்கிறீங்க, அது அவங்களுக்கு தெரியறதில்ல. அப்போ தெரியாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், மறைமுகமாக கிரக தாக்கங்கள் ஜாதகத்தில் நம்மளையே தடை பண்ணி சாபத்து மூலியமா அடிபட்டுக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் வந்து கிரகங்கள்னால ஏற்படுறது. அப்போ கிரகங்கள் வந்து சப்போர்ட் பண்ணணும்னா சனி சாபத்திலேருந்து விலகும் போது மற்ற கிரகங்கள் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்போ அப்படி சப்போர்ட் பண்ணாமல் அவங்க தொழில் மூலியமா, படிப்பு மூலியமா, வேலை மூலியமா அவங்களுக்கு வாழ்க்கையில் உயர்வாங்க. அப்போ இதெல்லாம் வந்து இந்த கிரக மாற்றங்கள் வந்து இப்படி ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு இருக்கும். நீ இங்கே லாக் பண்ணியாச்சுன்னா வேற எங்கேயும் எந்த கிரகம் யோகம் கொடுத்தாலும் அங்கே வேலை செய்யாது. அதுக்கு தான் வந்து 8ஆம் இடங்கிறது. நீங்கள் எந்த கிரகத்தை சுற்றி வந்தாலும் அந்த ராசியில் 8ஆம் இடத்துக்கு எப்போ அஷ்டமத்து சனியாக வந்து உட்காருதோ எல்லாமே தம்பிச்சு போயிடும், அப்படியே ஸ்டெம் ஆயிரும். நீங்கள் என்ன பரிகாரம் பண்ணாலும் வேலையே செய்ய முடியாது, வேலை செய்யாது. ஏன்னா அந்த சாபம் நிறைஞ்சு இருக்கும்போது ஸ்ட்ராங்காக போய் உட்காந்துக்கும். அதை வெளியில் எப்போ நீங்கள் அந்த சாபத்தை நிவர்த்தி பண்ணுறீங்களோ அடுத்த செகண்ட் வந்து அது சனி கிரகம் வேலை செய்ய யோகத்தை கொடுக்க ஆரம்பிச்சிடும். அதை நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. மற்ற கிரகங்கள் மாதிரி சனி கிரகம் கிடையாது. அதனால மிகப்பெரிய நம்ம வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு சனி கிரகம் மெயின். அதுக்கு மற்ற கிரகங்கள் சப்போர்ட் பண்ணும். அப்போ நம்ம அந்த சப்போர்ட்டோட நம்ம வாழ்க்கையில் மேலே வரணும். அப்படிங்கும்போது அந்த கிரகங்களுடைய வழிபாடுகளும் அந்த கிரக மாற்றங்களும் நமக்கு ஒத்துழைப்பு கொடுக்கும். இப்போ உங்கள் ஜாதகத்தில் அந்த மாதிரி இருக்கான்னு நீங்கள் பார்த்துக்குங்க. அப்படி சப்போஸ் உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும், சார் எனக்கு அந்த மாதிரி இருந்தனால தான் நான் இவ்வளோ ஒரு போராட்டமாக இருக்கிறேன், எனக்கு அதுக்கு என்னன்னு இதுவரை யாரும் ரிலீவு எடுக்கலை, எனக்கு அதுக்கு உண்டான ரிலீவு தெரியலை அப்படின்னா என்னுடைய கீழே இருக்க நம்பருக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க. நீங்கள் நேர்லேயும் வந்து பார்க்கலாம், அப்பாயின்மெண்ட்டும் வாங்கிக்கலாம், ஆன்லைனையும் பார்க்கலாம். இது 3மே பார்க்கலாம். பார்த்துட்டு உங்களுக்கு அதுக்குண்டான ரெமெடி சொல்யூஷன் கொடுக்கும்போது அந்த கிரகத்திலிருந்து சாபத்திலேருந்து வெளியில் வரும்போது கிரகங்கள் யோகம் கொடுக்க ஆரம்பிச்சிடும். அப்போ குடும்ப சுபிக்ஷம் ஆகும். இதே மாதிரி ஒவ்வொரு ஜாதகத்திலையும் ஒவ்வொரு ராசிக்காரங்களும் பாருங்கள். அப்போ பார்க்கும்போது தான் உங்களுக்கு அது ஒரு மாற்றங்கள் தெரியும். அதுக்குண்டான மாற்றமும் சரி, அதுக்குண்டான ஒரு ரிலீவும் உங்களால் தெரிய முடியும். இப்படி நான் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு கிரகங்களையும் நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வர்றேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி நேயர்களே, வணக்கம்.